ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த கேமில் வந்துட்டு மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதாவது அது வந்து ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் மோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் இது பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம கேம்குள்ளே என்டர் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, விச் இஸ் நைட் மேர். ஸோ இந்த நைட் மேர் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்துட்டு நைட் மேர் போடல. இதே வந்துட்டு ஹார்ட் எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம். சரி, டைட்டில் கார்டை உள்ளே பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் டைட்டில் கார்டு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க கேம்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ எந்திரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டக்குன்ட்டு டேனி ரேம்ப் வந்து என்ன ஆகுது? சரி, எல்லாம் வரமாட்டாங்க, நம்புவோம். கைஸ் பண்ணுறது இதுதான். இப்போ நான் நினச்சேன் டே 1லே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாதி பொருட்களை எடுத்து வச்சுட்டு சாகலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கிரானியை ஃபஸ்ட்டு போக வச்சிடலாம். தெரியும், அதாவது இதை ஆடும்போதே நான் பார்த்தேன், என்னடா ஏதோ தப்பாக தோணுதே அப்படின்ட்டு பார்த்தேன். கரெக்டாக யார் கிரானி, இந்த கிரானி மண்டையா? ஸோ கிரானி பாட்டு நல்லா பார்த்துக்கோங்க. கிரானி பாட்டு பார்த்தவங்க இது ரத்தம்னு சொல்லி நம்பிடாதீங்க, அது ரத்தமே இல்லை. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. ரத்தம் எப்படி பிங்க் கலர்? கேம் டெவலப்பருக்கு தான் அறிவு இல்லை. இப்போ தான் நினச்சேன், வேர் இஸ் த தாத்தா? வெளியே போகிறார் தாத்தா, வேர் இஸ் த தாத்தா? நான் வெளியே போகிறேன். ஏதோ சேர்த்துட்டு போக மாட்டியா தாத்தா? கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர்த்து தாத்தா மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த தாத்தாக்கு கொலஸ்ட்ரால் ஏறி இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் நான் கொலஸ்ட்ரால்ன்றேன். இந்த தாத்தாக்கு வந்துட்டு ஒழுங்காகவே ஒரு வேலையை செய்ய தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதை திறந்து போட்டுருவாங்க. ப்ளீஸ். அதுக்கப்புறம் கிரானிக்கும் இங்கே பாருங்க, பார் நெயில்ஸை எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க. ஐயோ, நான் போகிற சமயம்னா இப்படியே இருக்குது. சி மிஸ் இப்போது இங்கே போயிட்டா ஐயோ
இப்போ நம்ம வந்துட்டு காக்கா கிட்ட போய் என்ன கீ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒன்றுமே ஓகே, இது ஜென்ரேட்டர் கேபிள் தான். ஓகே ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏன்னா அது பார்க்க எனக்கு லிட்ரலி லைக் வெப்பன் கீ மாதிரியே இருக்குது. பட் பிளாங்க் வச்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இது இருக்குது, என்னது உட்டு இருக்குது. ஸோ அந்த உட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்காவை போட்டு தொட்டிருக்கு. காக்கா ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இதைய கீழே போட்டு ஃபஸ்ட்டு கிராணி வர வைப்போம். ஸோ நான் போன டைம் வந்துட்டு ட்ராப்பில் சிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு டே 2. இந்த இடத்துல கிராணி வருமா வராதா? வருண்டா, இங்கே வர்ற ஓப்பனிங்லேயே இருக்குது. வர்றா போனால் என்னால் உள்ளே வர முடியாது. அதுதான் பிரச்சனை. நூற்றியா கிராணியான இந்த இடத்துக்கு வர முடியும். கிராணிப்பா வர முடியுமா? இப்போ கைஸ் வர முடியல அப்படின்ட்டு ஏன்னா இது கிராணி ரூம். ஆனால் ஏன் வரல? யார் என்னை பார்த்தா? எதுக்கு என்னை பார்த்தா? எப்படி என்னை பார்த்தா? போடி கிராணி. இந்த இடத்துக்கு தான் கிராணி. என்ன செத்துட்டோம்? ஓ எங்கே செத்துருவோமா? சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டே 3 கண்டினியூ பண்ணுவோம். அப்படி ஒரு வேளை நம்மளால் இது மொத்தம் எவ்வளோ டே இருக்குது? 5 days இருக்குது மொத்தம். ஓகே, 5 days நம்ம இன்னும் இது வந்துட்டு 3rd டே. ஒன்று கூட கண்டுபிடிக்கலாம். பட் போன இதில் இதுக்கு முன்னாடி இங்கே இந்த காயும் இருந்திருக்கா என்ன? வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கிராண்டிப்பா வந்துட்டு இங்கே போட்டால் சரி. இப்போ கிராண்டி கூப்பிடும். கிராணிக்கு தான் மொத்தம் காது கேட்கணும். கிராணி டக்குன்னு வாங்க. கிராண்ட்பா நீங்கள் இப்போ போங்க. கிராணி டக்குன்னு போங்க. கிராண்ட்பா போயிருக்காங்க. கிராண்ட்பா கொஞ்சம் டக்குன்னு தான் போவாங்களே. காது கேட்காத அவரே போயிருக்காரு. காது கேட்குற உனக்கு என்னவா? சரி, மரியாதையை கூப்பிட்றேன். அதாவது ஐ வில் கால் இட் வித் ரெஸ்பான்ஸ். கிராண்ட்பா போயிட்டாங்க. ஓகே, கிராணி மட்டும்தான் போகல. நம்ம இப்போ போனோன்னா கண்டிப்பாக அடி உலகம். கிராண்ட்பா வந்துட்டார். என்ன கண்ணு சிவப்பாக இருக்குது?
ஏய் இவர் என்ன மைண்ட் கிராஃப்டில் செஞ்சாரா? இப்போ இதை விட்டு போகலாமா வேண்டாமான்ட்டு இருக்கு. இப்போ வச்சு அட்லீஸ்ட் கிராணியை வரட்டும். இது வராது போ. வெயிட் திறந்தோடனே வருமா? ஒரு லாஸ்ட் வெயிட் பற்றி வரவும் மாட்டேங்குது. வந்ததுன்னா என்னன்றது? சரி பரவாயில்ல, வந்ததுன்னா சாக வேண்டியது. இப்போ மட்டும் வரட்டும், பார்த்துக்கிறேன். இதுதாங்க பிடிச்சிட்றேன்டி. சரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்கல. ரொம்ப பெருமையாக இருக்குது. போன டைம் நான் விளையாடும் போது எல்லாமே முன்னாடி அந்த ஒரு கிச்சன் ரூமில் இருக்குமோ. இப்போ கிராண்ட் இங்கே இருக்குது. இப்போ கிராண்ட்பா எங்கே போயிருக்கோம்? கண்டிப்பாக மேலே தான் போயிருக்காங்க. இப்போ கிராண்ட்பா அதாவது கிராணி வந்தா வந்துட்டு நீ முதல்ல கிராண்ட்பாவை வர வைங்க ப்ளீஸ். கிராண்ட்பா டக்குன்னு எங்கேயோ போயிருங்க. கிராண்ட்பா எங்கள் கிராண்ட்பா நீங்கள் போனீங்க, நீங்கள் மேலே போயிருந்தீங்களான்னாலும் வந்துருங்க. இப்போ பேசி போன்ட்டு கிராண்ட்பா வந்து போனதுக்கப்புறம்னால தான் நம்மளால் போக முடியும். ஒரு வேளை நம்ம வெளியே போயிருக்கோம். கதவு திறந்துருக்கு. இல்லை வெளியே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு கிராணி இருக்குது. கிராண்ட்பா எங்கே இருக்குது? கிச்சன் வரைக்கும் அதனால் காரில் செக் பண்ணி பார்ப்போம். நீ வெளியே போகாது மெண்டல் கிளவி. இப்போ புல்லட் எடுக்க முடியாதுன்றதுனால கிளவினால இந்த இடத்துல ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தேடிடலாம். இங்கே ஒன்றும் இல்லை. கிராணி பார்த்துருச்சுன்னு கிராணி பார்த்துருச்சு. கிராணி ஆமாம், முதல்ல கிராணி எப்போ இங்கே வந்தது? கிராண்ட்பா அவுட்டோரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். உருவாங்க ஹீரோ ஹீரோயினோ கேட்குதம்மா. கிராண்ட்பா வேணா மேலே பார்த்துட்டம்மா. ஓ நல்ல நான் உட்காந்துறேனே. என்ன பண்ணுது? புரிந்து வருமா? கிராண்ட்பா அது கிராண்ட்பா வந்துட்டு ஜோடி கைஸ். இப்போ இன்னொரு வாய்ஸ் பேசிச்சுல, அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டு கலர் கோழி. அதாவது கலர் கோழி இல்லை, விகேபி. ஸோ இன்ட்ரடக்ஷன், ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. நான் வந்து விகேபி, அதாவது வைபவ். ஆமாம், என்னோட கசின். அவரும் வந்து நம்மளோட சேனல் இன்ஃப்ளூயன்சர் போல். அண்ட் பக்கத்தில் வந்துட்டு நம்மளோட AK 2.0 இருக்காப்புல, அவர் கொஞ்சம் பேசுவார். என்னதுன்னு பாருங்கள். ஹாய் கேஸ், நான் AK 2.0. என் வாய்ஸ் கொஞ்சம் கராபுரான்ட்டு இல்லை, கொஞ்சம் இந்த இப்போ நான் எதாவது வீடியோ எடுக்கிறனா மட்டும் என்னோடய வாய்ஸ் வந்து வேறு மாதிரி மாறிடும்.
தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இவன் குழந்த மாதிரி இருக்கா, இவன்லாம் வளர்ந்தீங்க தப்பாக நினச்சக்கூடாது. ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி நான் கமலாலாம் இப்போ கிராண்ட்பா வந்துட்டாலே இப்போ சுற்றுறது என்னைக்கிறவா உங்களுக்கு உங்களுக்கு திமிரு. எந்த திமிரு தாத்தாக்கு புரியவே மாட்டேங்குது. லொல்லு. ஒன்றுமே இருக்காது. வச்சு பார்க்கலாம் கைஸ். எங்கே பண்ணுறாங்க அவ்வளோ டைம். இப்போ கிராணி எங்கே போயிருக்கோம்? இப்போ அந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நல்லவா ஸ்டீப் போட்டு ஏற்றுனா காக்கா போயிடும். ஜென்ரேட்டர் கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே இறங்கலான்னு ஒரு பிளான் இருந்தோம். பட் என்ன இதுனா கிராண்டியும் கிராண்ட்பா உள்ளே போயிருக்காங்க இல்லையா மட்டும் தெரியல. கிராண்ட்பா வெளியில் இருப்பாரு கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து கிராண்ட்பா வந்து வெளியில தான் இருப்பாரு. இப்போ வந்து நம்ம இங்கே போகிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். இப்போ நம்ம போனோன்னா கூட நம்ம மறுகியாயிரும். அது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிராண்ட்பா இப்போ வெளியில் இருந்தாங்க. நம்ம பார்த்து அவர் கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தார். உள்ளுக்குள்ளே போயிட்டாலும் நம்ம சந்துக்குள்ளே போயிட்டாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து நம்ம பார்க்கல. ஓகே கீழே ஓகே இந்த கார் கிராண்ட்பா புல்லட் டிக்கியை திறந்து பாருங்க. கீழே பேட்லாக் கீ. ஓகே ட்ரெயின் கீ. கீ ஓ ஆமாம் பேட்லாக் கீழே சிமிலராக இருக்குது கைஸ். ஓ நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம் தெரிஞ்சிருச்சு. நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்லெண்ட்ரி நான் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும். நான் வந்தானா பாதி ஹெல்த் போகிற மாதிரி. ஸோ கைஸ் எனக்கு ஆக்சுவலி தெரிஞ்சவங்க கிராணி ரியல் லைஃப்பில் யார்? ஒரு கேள்வி. ஓகே இப்போ கிராணி இங்கே வர வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஓகே ஏதோ பேசுங்களா. கிராணி அரைவிடு. ஓ இடை கைஸ் இன்னும் வரைக்கும் வெளியே தான் இருந்துட்டு இருந்தது. கிரேட் எஸ்கேப். வேறையா இங்கே பாருங்க 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 இங்கே பாருங்க இங்கே பாருங்க %6 தான் இருக்குது. சரி பரவாயில்ல. அது இருந்தாலும் அப்படி இல்லைன்னா அடுத்த பார்ட்டில் விளையாடுவோம். ஸோ கைஸ் எங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஏன்னா 6% தான் இருக்கு. இங்கே மன்னிச்சிருக்க ப்ளீஸ். இப்போது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மட்டும் அவ்வளோதான் கைஸ். வெறுப்பு வெறுப்பில் வடப்பு நடப்பு நடப்பில் வெறுப்பு சரி என்ன இப்போ சொல்கிறது. கிராணி வந்துட்டு இருக்கு. இதில் என்ன இது நான் போன டைம் மேலே போகும்போது ஒரு அதிர்ச்சி பார்த்துட்டேன். அந்த மாதிரி ட்ரெயின்க்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதான் ட்ரெயின்க்கு வந்துட்டு அங்கே போகிறக்கு பிளாங்க் வேணும். ஆமாம் அதுதான் ஒரு அது பிளாங்க் எங்கே இருக்கு? பிளாங்க் வந்துட்டு பொதுவாக ஷெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு இல்லை. சரி இப்போ ட்ரெயின் கீ மட்டும் அடியோட மாறினோம். இப்போ நம்ம கீழே போகிறோம். இப்போ நம்ம எடுக்க முடியும். அது இப்போ எடுக்க முடியும். சீக்கிரமாக எடுக்க முடியும். குவிக் ரியாக்ஷன் ரொம்ப கீழே போயிருக்கு. கீழே இருக்கு ட்ரெயின் கீ. கிராணி எதுக்கு இங்கே மட்டும் வந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கும் தெரியல. அது வந்து அது மென்டல். ஒரு வேலை இங்கே கோகனட்டு இந்த பீரோவில் வந்துட்டு ஏன் உட்காந்து மீனுக்கு
இங்கே விளையாடலையே கைஸ். இப்போ நான் மட்டும்தான் கைஸ் விளையாண்டுருக்கேன். பக்கத்தில் விகேபின்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, விளையாட மாட்டேன்ட்டான். எனக்கு கமலா நாங்கள் எஸ்கேப் பண்ணிட்டோம். கமலா விளையாண்ட பையன் தமாத்துண்டு நான் கிராணின்னா நம்மளுக்கே ஒரு சின்ன பயம் வரும். ஏன் அப்படின்னா பத்தியா உஷாரு. ட்ராப்பா திருப்பி என்ன வெளியே போற? ஐயோ இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து சிக்கிக்கிட்டேன். இப்போ மேலே போச்சா கீழே போச்சா? அதுவா மேலே. அப்போ நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஓடிடணும். தான் போச்சு. மாற்றி மாற்றி வாக் போயிட்டுருக்கு. வெளியில வாக் போகாது. நீங்கள் சொன்னீங்களா, அதை கண்டினியூ பண்ணணும். இது அந்த கமலா விளையாண்ட பையன் ஏன் அப்படின்னா இப்போ நானே வந்துட்டு கிராம பற்றி பேசுகிறேன். பட் இப்போ பாருங்க நான் எப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. ஸோ அதாவது இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு கேமே இல்லைன்னா ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா அதை இந்த கேம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், விளையாடும் போது நம்மளுக்கே பயம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு கமலா மோனிகா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது எனக்கு பார்த்தாலே லைட்டாக பயம் நடங்குது. பட் ஃபஸ்ட் டைம் கிராணி பார்க்கும்போதும் எனக்கு இப்போ விடிஜி அப்படின்ட்டு வசந்த் தமிழ் கேமிங்ன்ட்டு ஒரு கேமிங் இருக்குது. அதை பார்த்து தான் நாங்கள் வந்துட்டு கிராணி பார்த்தாங்க. ஒருவேளை அந்த ப்ரோ பார்த்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ப்ரோ பிளேயர் தான் சொல்லிப்பார். ரியலி ஹீஸ் அ ப்ரோ பிளேயர். ஏன்னா கமலாவில் கூட நான் வந்து பார்த்துருக்கேன், அண்ட் கிரானியில் கூட நான் பார்த்துருக்கேன். ஹீஸ் வெரி ப்ரோ பிளேயர், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்துட்டு சரி இதுதானே அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் யோசிச்சுருக்கேன். ஆக்சுவலி गाइस எனக்கு கமலா எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது. ஆமாம், தெரியாத ஒரு கேம். லிட்டரலி இப்போ வந்துட்டு வைபவ் சார்ட்டு இப்போ வந்துட்டு நான் கொடுக்குறேன். அவர் வந்துட்டு விளையாடுவாரா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். இனி கரேஜ்னால இப்போது லிஃப்ட்டில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா லிஃப்ட்டில் போனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. செத்துருவீங்க. இல்லை சூப்பர். ஓகே, இப்போ வந்துட்டு செக் வெதர் யாரும் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்க. இல்லை இப்போ நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏய் வெயிட் அ மினிட், ட்ரெயின்க்கு இங்கே விழுந்ததில்ல, இங்கே கீழே தானே இருக்கும். அங்கே இல்லை, லிஃப்ட்டுக்கு கீழே பாரு. லிஃப்ட்டுக்கு கீழே அவ்வளோ ட்ரெயின்க்கு அடியோட மறந்துரு. நான் தெரியாது. ஆமாண்டா பக்கு தான். இது என்ன திடீர்னு மைண்ட் கிராஃப்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட் டாப் ஃப்ளோர் வேண்டாம், நீங்கள் இந்த ஓகே டாப் ஃப்ளோரில் போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிளாங்க் கிடைக்கல. ஸோ பிளாங்க்கு வந்துட்டு பேசிக்கலி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு மேலே தான் ரூம் இருக்கு. சத்தியமாக ரூம் இருக்கு. அந்த பாருங்க. இதுடா. சரி இந்த ரூமுக்கு நான் போயிருக்கேன். குமி முதல்ல கீழே போய்க்க. முடியாதுடா, கீழே விழுந்துருவடா. நீ எவ்வளோ பெரிய டைட் ரோப் மாஸ்டராக இருந்தாலும் இங்கே கீழே விழுந்துருவா. சொல்ல பத்தியா ஒரு பொருள் நான் எடுத்துட்டேன்.
பக்கத்தில் தான் இருக்கு பார்த்தீங்களா? பக்கத்துலவே தான் ஒரு நைட்டு கீழே போட்டு எடுத்துக்கோ. ஏய் எடுத்து தூக்கி போடணும்டா. ஸோ இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் முக்கியம். ஓகே, கிராண்ட்பாவும் இங்கே வந்துடணும். ஏதோ எடுக்க முடிஞ்சு அது வெப்பன் கீழே வந்துருக்கும். சும்மா போகாது. திருப்பி திருப்பா ஃபஸ்ட்டு கிராணியை போக விடு. எங்கம்மா என்ன எங்கே போகுதுன்னு போடு. வெளியே போயிரு. அட்டே வெளியே போடா. அப்படியா? ஆமாம், வெளியே போயிடுறா. இந்த வெளியே போயிடு. கிராண்ட்பா மட்டும் பார்த்துறாத. கிராண்ட்பா இருக்கு. அது வெளியில வந்து டே நீ எதுக்குடா அங்கே இருக்க? நான் எக்ஸ்ட்ரீம் மோட் போட்டு நான் இல்லையான்னு தெரியல. ஐயோ ஓடு. இஃப் நம்ம குமி. சோகேஸ் நம்ம எல்லா இதையும் லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேம் பிளே முடிஞ்சிடும். ஆமாம், அது வேறு இருக்கு. பட் நம்ம இன்னும் டே 3ல தான் சர்வை பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை இது பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. ஏன்னா பேட்டரியும் முடிஞ்சு. ஸோ இது வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு எஸ்கேப் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இது ஒன்று. ஓகே, பாய் கைஸ். பாய் ஃப்ரம் பிடி தமிழ் கேமிங்.